என் தகப்பன் எனக்காக யாவையும் செய்தார். என்னை வழி நடத்தினார், என்னை போஷித்தார், என்னை பலப்படுத்தினார். சோர்ந்து போகிற வேளையில் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தார். ஒன்றுமில்லாத நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் என்னை உருவாக்கினார். எல்லாம் கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். இளையகுமாரனை போல, இளையகுமாரனை போல வழி விலகி திரிகிறதான, வழி விலகி போகிறதான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, மீண்டும் என் கிருபைக்குள்ளாக நீ கடந்து வா, மீண்டும் என்னுடைய ஐக்கியத்தில் கடந்து வா, மீண்டும் என்னுடைய அழைப்புக்குள்ளாக கடந்து வா, நீ மீண்டும் என்னுடைய நித்திய காரியங்களுக்குள்ளாக கடந்து வா, மீண்டும் என்னுடைய சமூகத்துக்கு நீ கடந்து வா. நான் வழி மாறி போயிட்டேன் ஆண்டவரே, நான் வழி மாறி போயிட்டேன். என்றும் கிருபையினால் என்னை மீண்டும் நிலைக்க பண்ணுவீராக, கிருபையினால மீண்டும் என்னை நிலைக்க பண்ணுவீராக, கிருபையினால மீண்டும் என்னை நிலைக்க பண்ணுவீராக. வேதத்தில் ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். அவன் ராஜ வம்சத்தில் பிறந்தவனாயிருந்தோம், ராஜ வம்சத்தில் பிறந்தவனாயிருந்தோம். அவனுடைய வாழ்க்கையில் 2 கால்கள் இல்லாமல் முடவனாய் காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் ராஜவம்சத்தில் பிறந்தவன், என் வம்சம் ராஜவம்சம். ஆனால் என் கால்களோ எனக்கு செயலிழந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு கால்கள் இல்லை, என்னுடைய உறுப்பில் 2 உறுப்பு இல்லாமல் இருக்கு. நினைச்சு பாருங்க, ராஜவம்சத்தில் பிறந்தவனாக இருந்து அவன் எங்கேயோ யாரும் அறியப்படாத ஒரு இடத்துல, அநேக இடத்துல கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலை. அநேகரை நான் தாங்குவதற்காக எனக்கு ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். அநேகரை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷனா இருந்தான். என்னை தூக்கி விடுறக்கு ஒரு ஆள் வேணும், என்னை கூட்டிட்டு போறக்கு ஒரு ஆள் வேணும், என்னை படுக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், என்னை குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனா யாரும் அறியப்படாத ஒரு மூலையில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மேவி போசைத்தை தான் கர்த்தர் ஒரு நாள் அவருடைய கிருபையை கொண்டு யாரிடத்துலையோ பிச்சை கேட்பது போல கையேந்தி நின்ற அவனுடைய கையை மீண்டும் அவனுடைய நிலைக்கு இழந்து போனதை அவனுக்கு மீண்டும் தரும்படியாக அவனை ராஜ வம்சத்தில் மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தினார். ஒரு ராஜகுமாரனை போல அநேகருடைய பந்தியில உட்கார்ந்து அவனை சாப்பிடும்படியாக, போஜனம் பண்ணும்படியாக தேவன் மீண்டும் அவனை அழைத்து கொண்டு அவனுடைய ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்தினார், அவருடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். அதான் வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நீங்க யாரெல்லாம் ஆண்டவருக்காக எதெல்லாம் நீங்க இழந்து இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்காக இழந்து நிற்கிறீங்களோ, ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்னைக்கு 2 காலும் இல்லாத மேவி போசைத்துக்கு ஒரு நாள் கர்த்தருடைய கிருபை அவருடைய கண்கள்ல கிடைத்தது போல இன்னைக்கு அவருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை கிடைக்க போகிறது. கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை கிடைக்க போகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, நான் இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இழந்து போன ஸ்தானத்துக்கு மீண்டும் என்னை உயிர்ப்பிப்பீராக, இழந்து போன ஸ்தானத்தில் நான் மீண்டும் அமரும்படியாக உதவி செய்வீராக. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார், மீண்டும் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா, நான் இழந்து போன என்னுடைய ஸ்தானத்தை எனக்கு மீண்டும் தருவீராக. நான் இதுவரை என்னை நடத்தினது உங்க கிருபை. இன்னும் நான் நடக்கிறவங்களை நம்பி, இன்னும் ஓடுகிறவங்களை நம்பி, இன்னும் நான் நிற்கிறவங்களை நம்பி, நீர் என்னை நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறீர்.
நீர் என்னை நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறீர். நீர் என்னை நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறீர். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டுடைய சமூகத்துல நான் இழந்து போனதை கர்த்தர் மீண்டும் அந்த ஸ்தானத்தை எனக்காக திரும்ப ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். திரும்ப எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துல, அந்த பந்தியில, அந்த ராஜ காரியங்களில் என்னை அமரச் செய்கிறவர் என் தேவன் ஒருவர் மாத்திரமே. அவர் வார்த்தை பொய்யாகாது. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மளை கைவிடாத தேவன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிடாத தேவன். 2 கால் இல்லாத ஒரு ஊனம் உள்ள ஒரு மகனை கர்த்தர் நோக்கி பார்ப்பாரானால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நோக்கி பார்க்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் ஏமாற்றுறேன் ஆண்டவரே, சொல்லிருங்க, நான் தகுதி இல்லைப்பா, நான் தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை, நான் ஒன்றுக்கும் உதவாத மனுஷன், நான் ஒன்றுக்கும் உதவாத மனுஷி, நான் உண்மை நோக்கி வந்திருக்கிறேன், உங்களை நம்பி நடக்கிறேன். நீங்கள் என்னை நடத்துங்க ஆவியானவரே, நீர் எங்களை நடத்துங்க ஏசப்பா. இல்லை ஆண்டவருக்கு நேராய் கரங்களை உயர்த்திப்பா. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன.